தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள். அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை சிந்திக்காதே. தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை. எப்பொழுதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவு எடுத்து வாடுவது ஏனோ? இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் ஒன்று உண்டு. உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும்? நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப் போகிறேன். இன்னும் பொறுமையுடன் அனைத்தும் வரிசையாக நீ நினைத்தது நடக்கும். காத்திரு. பக்தி என்பது கடவுள் பற்றி அல்ல, உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் அழகாக ஆகும் அளவிற்கு உங்கள் உணர்வுகளை இனிப்பாக மாற்றுவதுதான் பக்தி. நீ தவறு செய்தால் அடிப்பதும் நானே, உன்னை கெடுப்பதை அழிப்பதும் நானே, உனக்கு ஒண்ணுனா முதல் ஆளாக துடிப்பதும் நானே. நீ கவலை இல்லாமல் இரு. உனக்கு தாயுமாய் தந்தையுமாய் இருப்பேன். உன்னை கண்ணாய் காப்பேன். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும். சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம்.